ஒரு லவ்வ ப்ரொப்போஸ் பண்றதுக்கு 2 வருஷம் காத்திருந்தோம் சார். ஐ லைக் யூன்னு கூட சொல்ல முடியாத காலங்கள். அன்னைக்கு அந்த பொண்ணு இருக்கிற தெருவுல போகும்போது தான் பெல் அடிப்போம். கண்ணோடு கண் நோக்கின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதெல்லாம் அந்த காலத்துல இருந்தது. மேடம் வந்து நின்னு ஒரு 4 செல்ஃபி போட்டாங்க. நாங்க செல்ஃபி போடுறோமா இல்ல அவங்க செல்ஃபி போடுறாங்களா சார்? ஏன் அந்த காலத்து வாழ்க்கையை கொண்டாடுனீங்க? என்னுடைய ஊர் வந்து காரைக்குடி அருகில இருக்கு. ஆனா நாங்க பிறந்து வளர்ந்ததெல்லாம் சென்னையிலே தான். சம்மர் வெக்கேஷன் வரும்போது ஊருக்கு போயிடுவோம். அந்த பஸ் போய் அந்த ஊர்ல சேர்ற வரைக்கும் மனசுக்குள்ள ஒரு மத்தாப்பா வெடிச்சுக்கிட்டு இருக்கும் பட்டாம்பூச்சி. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா என்னோட மாமா ஒய்ஃப் அத்தை நாங்கெல்லாம் வந்துட்டோம்னா காரைக்குடி பக்கம்னாலே பலகாரங்கள் ரொம்ப ஃபேமஸ் இல்லையா? அந்த பால் பணியாரம், வெள்ளை பணியாரம், கந்தரப்பம் அப்படின்னு எங்களுக்காக ஒரு நாளைக்கு ஒரு பலகாரமா செஞ்சு கொடுப்பாங்க. அப்புறமா இந்த டெக்கு இந்த கேசட்லாம் இருந்த காலம் வாடகைக்கு எடுப்பாங்க சார். அப்போ இத்தனை மணி நேரம் அப்படின்னு ஒரு வீட்ல ஒரு ஊரே ஒரு டிவி இருக்கும். ஒரு மேபி அந்த ஒளியம் காலம் அதெல்லாம் இனிமையான காலம் இல்லையா? அடுத்து என்ன பாட்டு வருதுன்னு நாங்க ப்ரெடிக்ட் பண்ணி பேப்பர்ல முதல்ல படிச்சு வச்சுக்குவோம். அடுத்து இந்த பாட்டு வருது மேஜிக் நாங்க எல்லாம் முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி. சனிக்கிழமை ஒரு ஹிந்தி படம் போடுவாங்க சார். ஹிந்தி தெரியாது, ஆனாலும் 2 மணி நேரம் உட்காந்து அந்த அமிதாப் பச்சனோ ரிஷி கபூரோ எல்லாரும் உட்காந்து ஆன்னு வாயை பார்த்து அப்படியே எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ரசிச்சோம். அதே மாதிரி திருவிழாவை நம்மளால மறக்கவே முடியாது. எங்க ஊருக்கு போயிட்டா சார் எல்லா சொந்தக்காரங்களும் வந்துருவாங்க. விதவிதமா அந்த ஒரு ஆட்டுல என்னென்ன பாட்டு இருக்கோ எல்லாத்தையும் விருந்து வச்சிருவாங்க. எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த மதுக்குடன் அப்படின்னு சொல்லி தூக்குவாங்க. அதுல ஒரு குடத்துல வந்து பாத்தீங்கன்னா உள்ள மஞ்சள் தண்ணி எல்லாம் போட்டுருவாங்க. அதுக்கும் மேல வந்து பாத்தீங்கன்னா தென்னம்பாலை வச்சிருவாங்க. அதெல்லாம் அலங்காரம் பண்ணி உள்ள இருக்க மஞ்சள் தண்ணி எடுத்து மாமா பசங்க அத்தை பசங்க மேல எல்லாம் ஊத்துறது. அந்த ஊரே பாத்தீங்கன்னா மழை வந்த மாதிரி அப்படியே நனைஞ்சு போயிடும் சார். உண்மையிலே நானே நனைஞ்சிட்டேன் இப்போ. ஆக்சுவலி அந்த காலம் வந்து ரொம்ப அழகான ஒரு நிலா காலமா இருந்துச்சு எங்களுக்கு. இவங்களோடது வந்து ரொம்ப அலட்டிக்கிற ஒரு நிழல்பட காலம் மாதிரி இருக்குது. ஏன்னா எல்லாமே போட்டோ எடுத்து வச்சுக்கிறாங்க. கோயிலுக்கு போனாலும் போட்டோ, கல்யாணத்துக்கு போனாலும் போட்டோ, பர்த்டேக்கு போனாலும் போட்டோ. நாங்களும் அந்த டைம்ல வாழ்ந்திருக்கோம். எங்களுக்கு கேமரா, போன்ஸ் இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் இல்லை. ஸோ நாங்க அந்த டைம்ல மொமெண்ட்ல வாழ்ந்தோம். அன்றைய காலங்களில் பார்த்தீங்கன்னா காதல் ஒரு லவ்வ ப்ரொப்போஸ் பண்றதுக்கு 2 வருஷம் காத்திருந்தோம் சார். ஐ லைக் யூன்னு கூட சொல்ல முடியாத காலங்கள். அன்னைக்கு அந்த பொண்ணு இருக்கிற தெருவுல போகும்போது தான் பெல் அடிப்போம். கண்ணோடு கண் நோக்கின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதெல்லாம் அந்த காலத்துல இருந்தது. 10வது முடிக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோகிராஃப்னு ஒன்று வாங்குவோம். பார்த்தீங்களா? இப்போல்லாம் இந்த ஆட்டோகிராஃப் கலாச்சாரமே கிடையாது. அப்போ ஆட்டோகிராஃப்னு ஒன்று வாங்கும்போது நமக்குள்ள ஒரு ஆசை, அந்த பொண்ணு நம்மள அண்ணன் எழுதுதா அல்லது எதுவும் எழுதாது இருக்குதா? அண்ணன் எழுதுனா போச்சுடா அப்படின்னு சொல்லுவோம். எதுவும் எழுதலைன்னா அந்த பொண்ணு நம்மளை விரும்புதுடா அப்படின்ற ஒரு ஆசை அந்த காலத்துல எங்க மனசுக்குள்ள இருந்தது. சொல்லப்படாத காதல் அன்னைக்கு பல வெளியில சொல்ல முடியாத காலங்கள் இருந்தது. சொல்றதுக்கு 2 வருஷம் ஆகுது. பிடிச்ச பொண்ணுகிட்ட பேசுறதுக்கு உனக்கு என்னத்துக்கு 2 வருஷம் தேவைப்படுது சார்? கரெக்டான சார். இப்போ எனக்கு இந்த பையனை பிடிச்சிருக்கு. சப்போஸ் இந்த பையனுக்கு வந்து ஆள் இருக்குதா இல்லையா, இல்ல அவருக்கு வேற யார் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கா, இல்ல கல்யாணம் பண்ண போறாங்களா, இதெல்லாம் தெரிஞ்சுச்சுன்னா நான் என் வேலையை பார்க்க போயிடுவேன். அந்த பொண்ணு பின்னாடியே பார்த்துன்னு காலை ஓட்டினா அது இன்னொருத்தருக்கு கல்யாணம் பண்ண போகும்போது என்னை பிரிந்து விட்டால்ன்றது. நீங்க எப்படிப்பட்ட பையன் வேணும்னு நினைக்கிறீங்க? மணி தேவையில்ல, கேஸ்ட் தேவையில்ல. அவங்க வந்து அந்த குடிப்பழக்கம் அதெல்லாம் இருந்தாலும் சில பேர் வந்து அது ஒரு மைண்ட் டென்ஷனுக்காக வச்சுட்டு இருப்பாங்க. எதுனாலும் லிமிட்டோட இருந்தா நல்லதுதான் சார். அது ஒரு லிமிட்டோட இருக்கிற வரைக்கும் அதை அசப்ட் பண்ணிக்கிற ஒரு இதுல தான் சார் இருக்கும். அளவா குடிக்கிற பையன் வேணும். உங்க பேர் என்ன? உமா மகேஸ்வரி சார். உமா மகேஸ்வரி. இது டெலிகாஸ்ட் ஆகும்போது தூக்குடா அந்த தங்க போறாங்க பாருங்க. நான் கேட்குற ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, அந்த காலத்துல தான் காதல் நல்லா இருந்துச்சு, அந்த காலத்துல தான் காதல் புனிதமா இருந்துச்சு, அப்படிலாம் இருந்துச்சுன்னு சொல்றாங்க. ஒத்துக்கிறோம். இன்னைக்கு இருக்க காதலை நீங்க சொல்றீங்களே, சங்க காலத்துல தலைவனும் தலைவியும் கூடல் பொழுதுல இருந்ததையும் ஊழல் பொழுதுல இருந்ததையும் என்னன்னு சொல்லுவீங்க? இது கலாச்சார வளர்ப்பா, கலாச்சார சீரழிவா? சங்க காலத்துல இருந்தது கலாச்சார சீரழிவுனா இப்ப நடக்குது நாங்க ஒத்துக்கிறோம். இவங்க அவங்களுடைய 80-90களுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை எல்லாமே இப்ப உங்களுக்கு சொன்னாங்க. இவங்க சொன்னதை எதை உங்களால ஏத்துக்கவே முடியல? அவங்க டெக்னாலஜி வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க சார். 90s 80sல எல்லாம் எதனா ஒருத்தர் காசு அனுப்பணும்னா என்ன பண்ணுவீங்க? மணி ஆர்டர்ல அனுப்புவீங்க. அது எவ்வளவு நாள் ஆகும் போய் சேரத்துக்கு? 1 வாரம் மேல ஆகும். அது வந்து ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷனுக்கு டக்குன்னு போய் சேர முடியாது. ஆனா இப்ப என்ன பண்றீங்க? போனை ஸ்வைப் பண்றீங்க. அந்த டெக்னாலஜி டெவலப் ஆயிருக்கு. அந்த டெக்னாலஜியை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. இன்னொன்னு என்ன சொல்றாங்க? நாங்க மொத்த பேரும் போன்லயே இருக்கிறோம்னு சொல்றாங்க. இவங்க கிட்ட டச் போன் இல்லைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க பிரேக் விட்ட உடனே மேடம் வந்து நின்று ஒரு 4 செல்ஃபி போட்டாங்க. நாங்க செல்ஃபி போடுறோமா இல்ல அவங்க செல்ஃபி போடுறாங்களா சார்? நீ கண்ணால பார்த்து நம்மளால எவ்வளவு நாளுக்கு அந்த நினைவை வந்து ஞாபகத்துல வச்சுக்க முடியும்? வயசாக நினைவும் மக்கி போயிடும். ஆனா இந்த போட்டோவா நான் ஃப்ரோஸ் பண்ணி வச்சுக்கினேன்னா எனக்கு பல்லு உழுந்து என்னோட ரிலேஷன்ஷிப்போட இருக்கும் போது நான் இந்த மாதிரி எல்லாம் இருந்தேன் அப்படின்னு சொல்லி பார்க்க என்கிட்ட போட்டோஸ் இருக்கும். அந்த டெக்னாலஜி வளர்ச்சி தானே சார். அவங்க சொன்னாங்க, நாங்க இருந்த காலத்துல வந்து வயல் வரப்போ இல்ல, மர நிலங்கள்ல வந்து கட்டிலாம் போட்டு படுத்தோம்னா சொல்றாங்க. எங்களுக்கும் வாழ ஆசை தான், இல்லைன்னா சொல்லல. ஆனா அப்படிப்பட்ட நிலங்களை அழிச்சு வீடுகளா கட்டினது 2K கிட்ஸா 80s 90s கிட்ஸான்றதான் என்னோட ஏக்கமான பதிவு.
இங்க இருக்க நிறைய பேர் சொல்றாங்க இங்க எல்லாருமே வந்து மொபைல்லே கேம் விளையாடிட்டு இருக்காங்க. நாங்க என்னென்ன விளையாட்டுலாம் விளையாடணும் தெரியுமா, இங்க எப்படிலாம் கலாச்சாரத்தை பாதுகாத்தம் தெரியுமா, பாரம்பரியத்தை பாதுகாத்தலாம் சொல்றாங்க. காரைக்குடியை சேர்ந்தவங்க சார். அம்மா சொன்னாங்க நான் காரைக்குடி தான் அப்படின்னு. இன்னைக்கும் ஊரை பக்கம் வந்து பாருங்கம்மா, இன்னைக்கும் உலக புகழ் பெற்ற மஞ்சு விரட்டு நடக்க எங்க ஊர் சிராவையில் இன்ன வர மாடு பிடிக்கிற எல்லாமே 2K கிட்ஸ் சார். ஆன்லைன்லேயே விளையாண்டுக்கிட்டு இருக்கேன்னு சொல்றாங்களா, ஆன்லைன்ல மட்டும் விளையாடுற இந்த மாதிரி பாரம்பரிய விளையாட்டுகளை இன்னும் விளையாண்டுக்கிட்டு தான் இருக்குன்னு சொல்றேன். 80-90கள் வாழ்க்கை ஏன் அழகானதுங்கிறத நீங்க ஏத்துக்க முடியல, சொல்லுங்க. ஐம் a psychology student actually. சைக்காலஜிஸ்டா இவங்க நீங்க? வந்து டிப்ரெஷன் அண்ட் ஸ்ட்ரெஸ்ஸோட பெர்ஸ்பெக்டிவ் அந்த கண்ணோட்டத்தை கேட்கறப்ப எனக்குலாம் நெஞ்சு வலிக்குது. இவங்க சொல்றாங்க கொட்டி வளர்க்குறோம், அது பண்றோம், காசு தரோம், பணம் தரோம், தரீங்க தான். ஆனா இந்த டிப்ரெஷன் போய் லீட் பண்ற ரீசனும் நீங்களா தான் மெயினா இருக்கீங்க. சின்ன பசங்களுக்கு, டீனேஜர்ஸ்க்கு. அவங்க சொன்னாங்களே எங்க அப்பா அம்மா வந்து எங்களுக்கு பாலூட்டி, சோறூட்டி, கதையாட்டி எல்லாமே சொல்லி கொடுத்துதான் எங்களை வந்து இப்படி அழகா வளர்த்துருக்காங்கன்னு சொன்னாங்கல்ல. ஆனா இப்ப சொல்ல போனா இவங்களும் ஈஸி ஆயிட்டாங்க. இவங்க தான் ஃபர்ஸ்ட் அந்த குழந்தைங்க கிட்ட போனை தரதே, தந்து தான் வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இவங்களுக்கு வேலை மிச்சம். ஓகேவா? ஸோ டிப்ரெஷன்ன்ற ஒரு வார்த்தை இட்ஸ் நாட் அ ஃபேன்சி வேர்ட், இட்ஸ் கம்ப்ளீட்லி ரொம்ப சீரியஸான ஒரு இஷ்யூ. நாம சொன்ன எதுவுமே கிளினிக்கல் டிப்ரெஷன் பத்தி இல்லை. நீங்க உங்களுக்கு கிடைக்காத சின்ன விஷயங்கள், அதாவது எப்படின்னா கொஞ்ச நேரம் உங்க சோஷியல் மீடியா ஆப் டிஸ்கனெக்ட் ஆனா கூட ஒரு டிப்ரெஷன்ல வர்றவங்க. முன்னாடி ஒரு டிப்ரெஷனுங்க வார்த்தை எப்படி இருக்கும்னா, ஃபினான்ஷியலா குடும்பம் நொடிச்சு போயிருக்கும், காதல் வந்து மிக மோசமான தோல்வியை உண்டு பண்ணியிருக்கும், இல்லை குடும்பத்தில் முக்கியமான ரத்த சொந்தம் யாரோ ஒரு ஆள் இறந்து போயிருப்பாங்க. அப்பயே டிப்ரெஷனில் இல்லாமல் வாழ்க்கைனா அப்படித்தான் இருக்கும், தாண்டிவான்னு சொல்கிறதுக்கு யாரோ இருந்தாங்க இல்லையா? அப்படி இருந்த தலைமுறை தான் 80-90 இருந்தவங்கிறத நான் சொல்ல ஒரு விஷயம் அந்த இடத்துல. எங்கள் ஊரில் யாரும் படிச்சிருக்க மாட்டாங்க. நான் காலேஜ் போனேன். அப்போ எல்லாரும் சொன்னாங்க காலேஜ் ஏன் அனுப்புகிறாங்க, லவ் பண்ணி ஓடிடுவா அப்படின்லாம் பேசினாங்க. அந்த டிப்ரெஷன் இருந்துதான். ஆனால் நான் என் அம்மாட்ட ப்ராமிஸ் பண்ணேன், நான் வந்து கோ எஜுகேஷன் காலேஜ் தான் போகிறேன், ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி நான் வருவேன்னு சொன்னேன். எல்லாத்தையும் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். எங்க அம்மாவும் நானும் சினிமா பார்க்க போவோம் ஒன்னா. இந்த ஒரு பையன் நல்லா இருக்கானா சொல்லுவேன் நான், என் பொண்ணு சொல்றது இல்ல. சொல்றீங்களே ரிலேட்டிவ்ஸ் முன்னாடி பேச மாட்டீங்க. அது ஏன் தெரியுமா? ஏன்னா ஒரு 4 பேர் முன்னாடி உங்க குழந்தைங்களை சாப்பிடவே மாட்டா, பாத்தியா எப்படி ஒல்லியா இருக்கா, பாத்தியா எப்படி கருத்து போயிருக்கா, வெளில போயிட்டு வந்து கருத்து போயிரு. அந்த பிள்ளைக்கு விளையாட பிடிச்சிருக்கு, அது கருத்து போயிருக்கு, அவ்வளவுதான். அந்த பிள்ளைக்கு சாப்பிட பிடிச்சிருக்கு, சாப்பிடுது. எந்த வயசுல சாப்பிட முடியும்? ஸோ இந்த மாதிரி நீங்க பாடி ஷேமும் புள்ளியும் உங்க குழந்தைங்களை நீங்களே புள்ளி பண்ணீங்கன்னா அந்த குழந்தைக்கு செல்ஃப் எஸ்டீம், தன்னை லவ் பண்ண மறந்துடும். இப்ப நான் என்ன லவ் பண்றேன்னா என்னை சுத்தி உலகம் அழகா தெரியும். இப்ப என்னையே எனக்கு பிடிக்கலன்னா சுத்தி இருக்க எல்லாரும் எப்படி எனக்கு அழகா தெரிவிங்க, எல்லாரும் என்னை எப்படி பிடிக்கும்னு நினைப்பீங்க. ஸோ அந்த குழந்தைங்க ரிலேட்டிவ்ஸை பாக்குறப்போ ஒரு வேத்தாளா தான் பார்க்கும். ஏன்னா அவங்க முன்னாடி தானே வச்சு கிரிட்டிசைஸ் பண்றீங்க. இப்போ என் பொண்ணு அங்க உட்காந்துருக்காங்க சார். யாருமா நீங்க தானா? அவங்க எம்பிபிஎஸ் டாக்டர் படிக்கிறாங்க சார், ஃபைனல் இயர் படிக்கிறாங்க. ரூம்ல தான் சார் இருப்பாங்க. நான் போயிட்டு தர்ஷினின்னு கூப்பிடுவேன், கேட்கவே கேட்காது. கிச்சன்ல இருந்தே கத்தி பார்ப்பேன், கிட்ட வந்து கத்தி பார்ப்பேன். அதுக்கப்புறம் தான் காதுல அவங்க ஹெட்போன் போட்டிருக்கதே தெரியும். என்ன நடக்குதுன்னே அவங்க தெரிஞ்சுக்கவே விரும்ப மாட்டேங்கிறாங்க சார். சின்ன வயசுல இருந்தே வந்து அதுக்கான டைம் ஒதுக்கி நம்ம கிட்ட கனெக்ட் பண்ணி பேசியிருந்தா நமக்கு எல்லா விஷயத்தையும் சொல்ல தோணும் சார். ஒவ்வொரு தடவையுமே நடந்ததை சொல்லு, இன்னைக்கு என்ன நடந்ததை சொல்லு அப்படின்னு சொல்றாங்களே தவிர நம்ம அந்த விஷயத்த சொன்னோம்னா அதை அவங்க அக்செப்ட் பண்ணிக்க ரெடியா இல்லை. அப்படியான சம்பவம் வீட்டில் தான் நடந்திருக்கா? இப்போ இவ்வளவு சொல்றாங்கல்ல, நான் சின்ன வயசுல லெட்டர் கொடுத்தேன், அவங்க பார்த்தாலே போதும் எனக்கு, அதே மாதிரி ஃபீலிங்ஸ் தானே எங்களுக்கும் இருக்கும். அவங்களுக்கு ஸ்பேஸ் இல்லை, எங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கு பேசுறதுக்கு. அதனால எங்களுக்கு அந்த ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் ஆகிறது ஈஸியா இருக்கு. அது அவங்களுக்கு பழக்கமே இல்லாததுனால இந்த மாதிரி ஒரு பண்ணாலே தப்பு, இதனால தானே உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை, அதை நீங்க பண்ணாமே இருக்கலாமே அப்படின்ட்டு தான் சார். எது நடந்தாலும் சொல்லு, அம்மாவா நான் எல்லாமே ஏத்துக்கிறேன் அப்படின்றது நான் ஒரு பெரிய ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன் சார். அவங்க அம்மாவுக்கு கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறாங்களொழிய அவங்க கஷ்டப்படும் போது அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்றது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நீங்க உண்மையாவே அவங்க கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லாம இருந்து நீங்க கஷ்டப்பட்டு மறுபடியும் அவங்களை கஷ்டப்படுத்தி அதனால நீங்க கஷ்டப்பட்டு, ஓகேங்களா, அதுதான் அவங்களுக்கு கஷ்டமா இருக்கா சார். இப்படி நான் சொல்லியுமே கடைசியில அவங்களுக்கும் கஷ்டம் வருது, எனக்கு கஷ்டம் வரும். அதுக்கு நான் சொல்லாமே இருந்துட்டாலே கொஞ்ச நாள்ல நான் சரியாயிருவேன். நீங்க ஒரு காதல்ல இருக்கும்போது அதை ஏத்துக்கலாம் அம்மா அப்பா, அதானே? நான் இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்ல போறேன் அப்படின்னா அவங்க எதெல்லாம் சம்மதிப்பாங்களோ அதுக்கெல்லாம் டிக் பாக்ஸ் மாதிரி டிக் பண்ணிட்டே இருந்தோம்னா ஓகேவா இருக்கும். அந்த இடத்துலையுமே அது என்னோட சாய்ஸா இல்லை, அவங்களுக்கும் அது ஒத்து போற மாதிரி இருந்தா மட்டும்தான் அங்க பிரச்சனை வராம முடியுமே தவிர என்னோட பொண்ணோட சாய்ஸ் நான் மதிக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்காது. நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்களுக்கு பிடிச்சதுக்கு ரைட் ஓகே, ஆனா அடுத்தது வந்து கண் கலங்கி வந்து என்கிட்ட வந்து நான் வந்து தப்பா முடிவு பண்ணிட்டனோ அப்படின்னு என்கிட்ட வந்து நிக்க கூடாது. அவங்க லவ் பண்றது உங்களுக்கு பிடிக்கலங்கிறது பிரச்சனையா, இல்ல நான் சொல்ற பையனை நீ கல்யாணம் பண்ணிக்கலங்கிறது பிரச்சனையா? சார் அவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் ஒத்துக்கிறேன் சார், அது அக்செப்டட் தான். அவங்களுக்கு பிடிச்சி திரும்ப வந்து அவங்க கிட்ட வந்து திரும்ப குறைகளை வந்து என்கிட்ட வந்து சொல்லக்கூடாது. ரெண்டாவது எம்பிபிஎஸ் படிக்கிறதால எம்பிபிஎஸ் பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். ஒரு வார்த்தை சொன்னாங்க பாத்தீங்களா சார்,
உனக்கு ஏதாச்சும் ஆச்சு அப்படின்னா திருப்பி என்கிட்ட வந்து நீ எதுவும் கேட்கக்கூடாது. அதுவே நான் ஒரு பயமுறுத்துற மாதிரி இல்லையா? என் பேரண்ட்ஸ் என் சாய்ஸ்க்கு சப்போர்ட் பண்ண மாதிரி தெரியலையே. பொருளாதாரத்துல பிரச்சனைனா நான் நிக்கிறேன் சார். மனசளவுல பிரச்சனைனாலும் நான் நிக்கிறேன். ஆனா அதுல திருப்பி போயிட்டு திருப்பி டிப்ரெஷன் ஆகாம பாத்துக்கணும். முதல்ல வந்து இப்போ லவ்வுக்கு ஓகே சொல்ல வச்சிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பேசி முதல்ல அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணியிருக்கேன். அடுத்து வேற என்ன பிரச்சனை அதான் இருக்கு? சரி, நாளைக்கு என்ன பிரச்சனை வேணா வரலாம். ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள என்ன மாதிரியான பிரச்சனை? ஏன்னா காலம் போக போக வித்தியாசமான பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது வரும். அதுக்கு எனக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டமே யாரும் இல்லை. எனக்கு நான் சொல்றதுக்கே யாரும் கிடையாது. ஏன்னா சொன்னாலே அவங்க வந்து உன்னோட பிரச்சனை தானே, நீ தானே பண்ண இதை, நான் அப்படி சொல்ல வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ எந்த நம்பிக்கையில நான் வந்து பார்த்துக்கலாம் எல்லாத்தையும் அப்படின்னுட்டு என்னோட சாய்ஸை நான் எடுக்க தைரியம் இருக்கும் எனக்கு. சொல்லுங்க. எங்க வீட்டுக்காரோட முகத்தையே நான் கல்யாணம் பண்ண பிறகுதான் பார்த்தேன். இப்ப வெட்டிங் டே வரப்போது 29 வருஷம். நாங்களாம் வாழாமலையா சார் போயிட்டோம். இதெல்லாம் கல்யாணம் பண்ண பிறகு லவ் பண்ணோம் சார். கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஹஸ்பண்ட் பார்த்துக்கிறது ஒரு பெருமையா சார்? எப்படி வந்து